ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ டமருஷி நாட்டிய சேத்ரா ஸ்டூடெண்ட்ஸோட சலங்க பூஜை. இது வந்து விஜயதசமி அன்னைக்கு நடந்து முடிஞ்சது ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான். டான்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், புதுசாக தான் எடுக்கிறேன். எனக்கு என்ன கைட் பண்ணுறதுக்காகலாம் ஆள் இல்லை. எனக்கு சலங்க பூஜையை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை பொதுவான காமன் மக்களுக்கும் இருக்குது. சலங்க பூஜைனா என்ன, அரங்கேற்றம்னா என்ன, இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்ட் வீடியோவாக உங்களுக்கு வரும். எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மோர் அப்டேட்ஸ் வந்து நான் சலங்க பூஜை பற்றியும், ஸோ சலங்க பூஜை இப்படி பண்ணலாங்கிற என்னோடய ஐடியாஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி தான் எடுக்கிறேங்கிறதும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்து இப்போ வர எப்படி எடுத்திருக்கேன், அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, சலங்கு பூஜையை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிலாம் போயிட்டுருக்கு, அரங்கேற்றம் பற்றியும், ஸோ அதோட எக்ஸ்பென்ஸ் பற்றியும் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஏன் எடுக்கணும், எதுக்கு எடுக்கணும், எப்போ எடுக்கணும், எப்படி எடுத்தால் நல்லா இருக்குங்கிற சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் அண்ட் நான் கோ த்ரூ பண்ண பற்றியும் நான் அவங்க கூட வீடியோஸ் மூலமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ சலங்க பூஜை அப்படின்னு எடுத்துட்டோன்னா, நான் வந்து உடனே ஒன்றும் சலங்க பூஜை பண்ணலை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் சலங்க பூஜை எடுத்தேன். நான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கோவிலில் எடுக்கிறதா நான் வந்து இப்போ வரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ் நான் படிக்கச்சில் தனிப்பட்ட முறையாக அவங்க வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி என்னோடய சலங்கையை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பூதலிங்க சுவாமி திருக்கோவிலில் வச்சு பூஜை பண்ணி எனக்கு சலங்கையை ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் இன்னும் நான் வந்து டான்ஸில் நல்லா இருக்கேன். இன்னொன்று இவ்வளோ கிளாஸஸ் எடுக்கிறேன், நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஸோ கடவுளோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் நமக்கு இது எதுவும் நடந்திருக்காது. அப்போது எனக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு பிளெஸ்ஸிங் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இன்னும் அதே கோவிலில் வச்சே எடுக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். பிதா, குரு, தெய்வம் இவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங், அதாவது நடராஜ மூர்த்தி முன்னாடி நம்ம குழந்தைங்க அவங்களோட சலங்கையை சமர்ப்பித்து அதை அவங்க பேரில், ஸ்டூடெண்ட்ஸோட பேரில் அர்ச்சனை பண்ண அந்த சலங்கையை குழந்தைங்களோட காலில் கட்டுறோம். அதுவும் நம்ம பூமியிலேருந்து வந்த விதையான நெல்லில் வச்சு கட்டுறோம். அதுவும் ஒரு காலில் அவங்களோட பெற்றோர் கட்டுறதும், இன்னொரு காலில் வந்து அவங்களோட குருவான நான் அவங்கள சலங்கையை கட்டுறோம். ஸோ இதில் மாதா, பிதா, குரு, தெய்வம் அவங்க 4 பேரோட பிளெஸ்ஸிங்கும் வாங்கி அதே கோவிலில் வச்சு அவங்க வந்து அவங்களோட குரு நமஸ்காரத்தை இது பண்ணி, சலங்க பூஜை வந்து ஒரு முடிவு கிடையாது, அது ஒரு தொடக்கம். அந்த தொடக்கத்தை அந்த கோவிலில் வச்சு அவங்க பண்ணும்